உதயநிதி அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த முக்கிய அதிகாரிகளுடைய மாற்றம். உதயநிதி துறைமுருகன் ஸ்டாலினுக்கு முடியுது. துரைமுருகன் என்னையும் துணை முதல்வராக போடுங்கன்னு கேட்கறது தான். திமுக பாஜக கை கோர்த்திருக்கு, கள்ள உறவுல இருக்காங்க அப்படிங்கறத எதிர்க்கட்சிகள் கூட சொல்றாங்க. ஸ்டாலின்ட்ட 22 எம்பி இருக்கனால தான் மோடியும் முக்கியத்துவம் கொடுக்காரு, ராகுலும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எடப்பாடி ஆனா கடந்த முறை விட அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடி இருக்கு. பேசலாம் தானே. 33ல இருந்து 20க்கு போயிருக்காங்க. அவரும் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்காரு. அதுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. அதிமுகங்கிறது எடப்பாடி கட்சி, அது பலகீனம் அடையும். 20% அடுத்த சட்டமன்ற தேர்தல். அப்ப அதிமுக 26ல ஆட்சிக்கு வராது அப்படிங்கறத நீங்களும் உறுதியா தான் சொல்றீங்க. 15% வாக்குக்கு மேல தாண்ட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சி ஆவாங்களா? சீமான் ஒரு புறம் 8% வாக்குகளை வச்சுட்டு தம்பி விஜயன் அழைப்பாரு. சீமான் தெளிவா சொல்லிட்டார், விஜய்க்கு 30 சீட்டு தருவேன் வந்து சேருன்னு சொல்லிட்டாரு. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி. அவரிடம் தமிழகத்தினுடைய அரசியல் களம் குறித்த பல்வேறு கேள்விகளை நாம் முன்வைக்க இருக்கிறோம். நேரடியாக அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. தமிழகத்தில் புதிய தலைமைச் செயலாளர் நியமனம் எப்படி பார்க்குறீங்க? தலைமைச் செயலாளர் தகுதியான பொருத்தமான ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர், பறையர் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு தமிழர் என்பது கூடுதல் சிறப்பு. இல்லை, ஆனால் 17வது இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அடுத்த தலைமைச் செயலாளராக போட்டிருக்காங்க. அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தகுதி இல்லைன்றது அர்த்தமா? இல்லை, இவர் மோகன்தாஸை டிஜிபியாக கொண்டு வர்றதுக்காக எல்என் வெங்கடேசன், நியூட்டன் தேவசாயகம் போன்ற தமிழர்கள் இவங்களெல்லாம் மாயாபசாருக்கு போட்டு எம்ஜிஆர் கொண்டு வரலையா? அதே மாதிரி அவங்க ஒரு மலையாளி மோகன்தாஸை கொண்டு வர்றதுக்கு தமிழர்களான எல்என் வெங்கடேசன் அன்று நியூட்டன் தேவசாயகம் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க கூட அவங்களெல்லாம் ஓரங்கட்டிக்கிட்டு கொண்டு வந்தாங்களே. இப்போ வந்தது ஒரு தமிழர் அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்னு சொல்லும்போது நம்ம சிறப்பாகவே எடுத்துக்கலாமே. இதற்கு முன்னாடி இருந்தவரும் சிவதாஸ் மீனாவும் அதே போன்ற ஒரு பிரிவை சார்ந்தவர் தான். சிவதாஸ் மீனா தமிழர் அல்ல, இவர் தமிழர். சிவதாஸ் மீனாவுடைய பதவிக்காலம் அடுத்த மாதம் தான் நிறைவடையுது. இதுக்கான அவசரம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அட்டவணை பிரிவு சேர்ந்த ஒருத்தரை இது வைக்கிறது ஒரு ஒரு நிர்வாகம் தாண்டி அதிகார மட்டத்திலையும் அது ஒரு தேவைன்னு அரசு நினைச்சிருக்கலாம். ஏன்னா கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவருக்கு முன்னாடி 16 பேர் இருக்காங்க. 16 பேரை கடந்து அவர் சொல்லிட்டானே. இல்ல, இப்போ மூத்த அமைச்சர், இப்போ துணை முதலமைச்சரா உதயநிதி ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடையவே ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர் சட்டப்படி நடந்திருக்கு, சர்வீஸ் ரூல் படி நடந்திருக்குது. எதுவும் பாதிப்புன்னா அந்த 16 பேரும் கோர்ட்டுக்கு போகலாம். மூத்த அதிகாரிகளா இருக்காங்களா? இவருக்கு முன்னாடி வந்தவங்களா இருக்காங்கல்ல, கோர்ட்டுக்கு போகலாங்கிறேன். நீங்க அதை ஹைலைட் பண்றீங்க, நான் ஏன் பதில சொல்றேன். அவங்க பாதிப்புனா அவங்க கோர்ட்டுக்கு போகலான்னு நான் சொல்றேன். ஓகே, உதயநிதி அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த முக்கிய அதிகாரிகளுடைய மாற்றம் வரதுக்கான காரணம். அதிகாரிகள் மாற்றத்துக்கும் உதயநிதி துணை முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை. உதயநிதி துணை முதல்வங்கிறது ஸ்டாலினுக்கு முடிவு. எப்போ வேணாலும் அவர் முடிவு பண்ணால் செய்யலாம். அது அவருக்கு நஷ்டம் வருமா, கட்சிக்குள்ள அது ஏதாவது முணுமுணுப்பு வந்துருமாங்கிறதெல்லாம் அவர் பார்க்குறாரு. குறிப்பாக நான் தெளிவாகவே சொன்னேன், ஸ்டாலின் தான் அங்கே சிங்கிள் பர்சன் பார்ட்டி, பழைய கலைஞர் திமுக மாதிரி இல்லை. பட் துரைமுருகனை எனக்கும் ஆசை இருக்குன்னு சொன்னது அது டிலே பண்ணிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்லது ஸ்டாலினே அவர் மனசுக்குள்ளே இப்போ பண்ணாண்டாம், சரியான காலம் கனியும் போது பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். இல்லாத நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீண்ட நாட்களாக சொல்லிட்டு இருந்தீங்க துணை முதலமைச்சருக்கான ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது காலம் நீண்டுகிட்டே போகிறதுக்கான காரணம் என்ன? ஸ்டாலின் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் காலம் வரும். இன்னும் இப்போ காலம் கனியலை. அவர் தான் ஹி அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. ஸ்டாலின் முடிவு எடுக்கணும், மற்றதெல்லாம் சும்மா ஸ்டாலின் டம்மி பொம்மை ஆட்டி வைக்கப்படுறாரு, அதெல்லாம் உண்மை இல்லை. ஸ்டாலின் முடிவு எடுக்கணும். அவர் இன்னைக்கு பண்ணுறது நமக்கு திமுக லாபம் தனக்கு லாபம்னா பண்ணிடுவார். இன்னைக்கு பண்ணுறது திமுக திடீர்னு ஏதோ நஷ்டம் வந்துடும் அப்படின்னா பண்ண மாட்டார். என்னை பொறுத்தவரை அவர் என்ன நினச்சிருந்தாருன்னு தெரியல. ஒருவேளை கொடுக்கலான்னு நினச்சிருந்தா கூட துரைமுருகன் என்னையும் துணை முதல்வராக போடுங்கன்னு கேட்குறது தான் அதில் ஒரு சிக்கல் நான் நினைக்கிறேன். அரசியல் வட்டாரத்தில் ஒரு முணுமுணுப்பு கூட இருக்கு. துணை முதலமைச்சராக உதயநிதி மட்டுமல்ல, மூத்த அமைச்சர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி துணை முதலமைச்சர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கற்பனை கதை. இது ஸ்டாலினோட புகழ்லையும் வெற்றிலையும் பொறாமப்படுறவங்க அடிச்சு விடக்கூடிய கதை. துரைமுருகன் அதுன்னா நியாயம், மற்ற 3-4ங்கிறதெல்லாம் நியாயம் இல்லை, போய்.
முதலமைச்சரே சொல்றாரு கோரிக்கை வந்து வலுத்திருக்கே தவிர பழுக்காததுக்கு என்ன காரணம்? அதான் நான் சொல்றேன்ல, அவர் தான் பழுத்திருக்கா வலுத்திருக்காங்கிறத அவர் தான் முடிவு பண்ணும், ஸ்டாலின் தான் முடிவு பண்ணும். அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணிக்கிறீங்களா? அவர் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லும்போது நான் எப்படி அவரை கணிக்க முடியும்? He alone can't do and undo things in DMK. He is calling the shots in DMK. உதயநிதி ஸ்டாலின் டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி ஸ்டாலின். நான் இதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ என்னைக்கு வேணாலும் ஸ்டாலின் நினைச்சா அது நடக்கும், அவ்வளவுதான். சரி, ஓகே. இது முடிவு வந்து முதலமைச்சர் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். பட் சொல்றவங்க சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலின் தரப்புலேயே உடனே வந்துடணுங்க உங்களுக்கு, அவங்க அந்த செய்திகளை பரப்புவாங்க. அது அப்படியே ஒரு டைப்பாக போயிட்டு தான் இருக்கும். பட் ஃபைனலாக சாதக பாதங்களை பார்த்து எந்த டைம் நல்லது, இப்போ பண்ணால் சரியா தப்பாங்கிறதெல்லாம் தனக்குள்ள லாப நஷ்ட கணக்கை பார்த்து எடுக்க போறது தமிழக முதல்வர் தான். ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க சொல்லுங்க, இப்போ உதயநிதி வந்து இந்த காலகட்டத்தில் அவர் துணை முதலமைச்சர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கா, கட்டாயம் இருக்கா? அது அந்த கட்சிக்கு முடிவு. அன்னைக்கு கட்சிங்கிறது கம்பெனி மாதிரி தான், சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான். நீங்கள் என்னைக்கு ஸ்டாலின் வந்தாரோ அன்னைக்கு வாரிசு அரசியல் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்டாலின் கட்சியில் என்ன வாரிசு அரசியலை பேசுறதுக்கு? சும்மா நேரம் போக்காமல் பத்திரிகையில் எழுதுறதுக்கு வாரிசுன்னு பேசிக்கிட்டு இருக்கலாம். கிறிஸ்டல் கிளியர், அவருக்கு கட்சி, அவருக்கு மகன். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் பேசுகிறாரு, கவுன்சிலர்கள் ஏதேனும் அவதூறுகளோ அல்லது அரசுக்கு கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவங்கள வந்து நாங்கள் உடனடியாக பதவி நீக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிறது. சாட்டையை வந்து நான் எப்பயோ எடுத்துட்டேன் அப்படின்னு நீண்ட நாட்களாக பேசிட்டு இருக்கவர் சாட்டையை சொல்லட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சொல்லட்டுனா தனக்கு லாபம்னா சொல்லட்டுவார், சொல்லட்டுனா நஷ்டம்னா சொல்லட்ட மாட்டார். இதனால் அவருக்கு என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? அதான் நஷ்டம் லாபத்தை நானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன கொஸ்டின் இருக்குது? சொல்லத்துனா லாபம்னா சொல்லத்திருவார், சொல்லத்துனா நஷ்டம்னா சொல்லத்த மாட்டார். இல்லை, இப்போ திமுக கை காட்டக்கூடிய ஒருவருக்கு எதிராக கவுன்சிலர்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னும் போது ஒரு கட்சி தலைமையை மீறி தான் கட்சி நிர்வாகிகள் செயல்படுறாங்கன்றது அர்த்தம் இல்லையா? கண்டிப்பாக உடனே நடவடிக்கை கட்டாயம் இல்லை. லாங் ரோப் கொடுக்கலாம். ஒரு தடவை பண்ணுவாங்க, இன்னொரு தடவை பண்ணுறாங்கன்னு பார்த்து பண்ணலாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவங்கள கம்ப்ளீட்டாக உரம் கட்டிட்டார், அப்போ கட்சிக்கு எதிராக போயிட்டாங்கன்னு பண்ணுறாங்க. இது அவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க யாது பண்ணாங்கன்னு அந்த கட்சி விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். சிம்பிள், ஏன் வார்த்தை. லாபம்னா நடவடிக்கை எடுப்பார், நஷ்டம்னா எடுக்க மாட்டார். சரி, இப்போது திமுக பாஜகவுடைய உறவு இப்போ சமீப நாட்களாகவே நாணயம் வெளியீட்டுக்கு பிறகு மிகவும் பரபரப்பாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. திமுக பாஜக கை கோர்த்திருக்கு, கள்ள உறவில் இருக்காங்க அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் கூட சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, மதிமுக அந்த கூட்டணி இன்டாக்டாக தொடரும். ஆனால் பாஜக வந்து இவங்க 40 எம்பிக்கள் வச்சிருக்காங்கன்றதுனால அவங்க நட்பு பாராட்டுறாங்களா, அல்லது பாஜக நட்பு பாராட்ட என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஸ்டாலின்ட்ட 22 எம்பி இருக்கனால தான் மோடியும் முக்கியத்துவம் கொடுக்காரு, ராகுலும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எடப்பாடிகிட்ட ஒன்றும் இல்லாதனால ஒன்றும் இல்லை, கூந்தல் உள்ளவா அள்ளி முடிக்கிறா, மொட்டை தலைக்கு என்ன பொறாமங்கிற மாதிரி 0 எம்பியில் இருக்கிறவர் பொறாமையில் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் இந்த ராஜ்நாத் சிங் அந்த கலைஞர் நாணய விழாவுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவிச்சிட்டாரே, சிதம்பரம் வாழ்த்து தெரிவிச்சிட்டாரே, எல்லா கூட்டணி கட்சிகளும் கலந்துக்கிறாங்க, இல்லை வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் வெற்றி வீரர், அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. அவர்கிட்ட 22 எம்பி இருக்குது. நீங்கள் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி, அவரை நம்பி யாருமே ஜெயிக்க முடியாங்க நிலைமை தெளிவாக தெரியுது. இன்றைக்கி கூட கனிராஜ் மல்லர்னு ஒரு தம்பி எழுதியிருக்கிறான், இது புதிய தமிழகத்தை வச்சு தென் மாவட்டங்களில் 5 தொகுதி ஜெயித்தாங்க, ஆனால் புதிய தமிழகம் அதிமுக வச்சு ஜெயிக்கல, பாமக வச்சு வட மாவட்டத்தில் தொகுதி ஜெயித்தாங்க, ஆனால் பாமக ஜெயிக்கலன்னாப்பில். ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத, கூட்டணிக்கு ஆளே வராத, எம்பி சீட்டுகளும் கையில் இல்லாத எடப்பாடி பழனிசாமி, மு க ஸ்டாலின் ஒன்றா? எம்பி சீட்டு தான் பிரச்சனையா, இல்லை வாக்கு சதவீதம் முக்கியமா? ரெண்டும் தான். ஆனால் கடந்த முறை விட அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடி இருக்கு. கடந்த முறை பேசலாம் தானே. 33லேருந்து 20க்கு போயிருக்காங்க. அவரு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்காரு, அதுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க. ஓட்டை அடைக்கிறாரு, அவர் வக்காலத்து வாங்குறீங்க. தனித்து பெரும்பான்மையா அதிமுக எடுத்த வாக்குகளை விட 0.28% நாங்கள் வந்து அதிகமாக இருக்கோம். கண்டிப்பாக அது உண்மை. அவரா உண்மை. அது வன்னியர் கட்சியாக மாறிட்டு 10.5 ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுத்தனால அந்த ஜாதி போட்டிருக்காங்க. சேலத்தில் 38 எடுத்திருக்கிறாரு, கள்ளக்குறிச்சியில் நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறாரு, நாமக்கல்ல நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறாரு, விழுப்புரத்தில் எடுத்திருக்காரு, சிதம்பரத்தில் எடுத்திருக்காரு. சூப்பராக வன்னியர்களால் எடுத்திருக்கிறாரு. நாடார்கள் சுத்தமாக அவரை அடிச்சுட்டாங்க. ஜெயலலிதாவே நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு எங்களோட பவர் பொலிட்டிக்ஸுக்கு சரண்டர் ஆகி சொன்னாங்க. அதை சொல்கிறதுக்கு இவருக்கு ஏன் நாக்கூசுது, தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாவானி கதறாருன்னு நாடார்கள் கேட்குறான். அப்போ இவருக்கு ஏன் அன்னைக்கு அடிமையாக இருந்த இவருக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு கன்னியாகுமரியில் 4%, திருநெல்வேலியில் 8%, தூத்துக்குடியில் அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் உள்ள
விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி ஓட்டால தான் இரட்டை இலக்கத்துக்கே போயிருக்காங்க. அதே மாதிரி தென்காசியில் புதிய தமிழகம் ஓட்டாலையும் பிரேமலதா அம்மையார் ஓட்டாலையும் தான் 22% வந்திருக்காங்க. அதிமுக வாக்கே இல்லையா? 8% 4% தான் இருக்குது. வன்னியர் கவுண்டர் ஏரியாவில் 38 இருக்குது, நாடார் ஏரியாவில் 4-8 இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் முடிஞ்சு போச்சு. இது 10.5 உள்ள இதுவும் நாடார்களுக்கு எடப்பாடி பழனிசாமி, மிதுன் பழனிசாமி, ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிற அந்த கோபத்துக்கு நாங்கள் பண்ணுற விளைவு நடக்குது. நீங்கள் செத்து போன எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வச்சுக்கிட்டு பஜனை பாடிட்டு இருப்பீங்களா, அர்த்த பழசான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பீங்கன்னா கரண்ட் மேட்டருக்கு வாங்கங்க. எதுக்குங்க சேலத்தில் 38%, திருநெல்வேலி 8%? இதுக்கு பயல் சொல்லுங்கங்க. நான் ஒத்துக்கிறேன். முன்னோட நீங்கள் சொன்ன அந்த வாட்டை எடப்பாடி பழனிசாமி ஏறி இருக்காரு. அவருக்கு உழைப்பில் தான் அந்த ஓட்டு கிடச்சிருக்கு. அவர் கொடுத்த 10.5 தான் அந்த ஓட்டு கிடச்சிருக்குது. அவர் 8000 ஓட்டு கீழே இருந்த எடப்பாடிக்குள்ளே 45,000 ஓட்டு மேலே போயிட்டாரு. சாதனை, அவரை நான் மதிக்கிறேன். பட் அது வன்னியர்கள்ட்ட தான் சாதனை, நாடார்கள்ட்ட ஒன்றும் இல்லை. முக்குலத்தோட்ட டெபாசிட் இழந்துட்டாரு, கொங்கு வேளாளர்கிட்ட பலையனப்படுத்திட்டாரு, பிராமணர்கள்ட்டையும் பிறமொழியாளர்கள்ட்டையும் தெரிஞ்ச நிலையும் மத்திய நிலையும் பலையனப்பட்டிருக்காரு. ஃபேக்ட். யாரை வேணாலும் அதிமுககாரங்களை என்கிட்ட வந்து வாதிக்க சொல்லுங்க. நான் பிட்டு வச்சு தரவுகளின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில், டேட்டாவின் அடிப்படையில் அவங்கள நான் கார்னர் பண்ணுறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக கூடியிருக்கிறாரு, அதை நான் மறுக்க வரல. அப்போ 2026 அதிமுக ஆட்சி அமையும் அப்படிங்கிறது அவங்களுடைய கூற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 15% வாக்கெடுப்பார், 20% 15% குறையும். அவர் ஆட்சி அமைப்புன்னு தான் சொல்லுவார். அண்ணாமலை சொல்கிற மாதிரி சிம்பாவே டீம் கூட வேர்ல்டு கப் அடிப்போன்னு தான் சொல்லுவாங்க. நேபாள் கூட ஃபுட்பாலில் நம்பர் 1 வரும்னு தான் சொல்லுவாங்க. ஆட்சி அமைப்புன்னு அவர் சொல்கிறது அவருக்கு உரிமை, அதை யாரும் தடுக்க முடியாது. எல்லா செய்தி தொடர்பாளர்கள்ட்டையும் கடைசியாக ஆட்சி அமைப்புன்னு சொல்லுங்கன்னு தான் எல்லாத்திட்டையும் சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறாரு. அதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வன்னியர்களுடைய வாக்கு தான் எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்காருங்கிறீங்க. எதிர்காலத்தில் 2026 பாமகவுடன் கூட்டணி சேர்ந்தா அப்போ அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? அப்படி வட தமிழகத்தில் ஜெயிக்கலாம். மற்ற ஜாதி ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான், சுத்தமாக காலியாயிடும். நாங்கள் சாதி அரசியலே பண்ணலை, அனைத்து சமூகமும் எங்களுக்கு ஒன்று அப்படிங்கிறது தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அப்போ ஜெயலலிதா சொன்ன சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினு சொன்னதை கொஞ்சம் கூட உங்களுக்கு அவமானம், வெக்கம் ஒன்றும் இல்லாமல், சூடு சொரணெல்லாம் இல்லாமல் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி அதை சொல்ல வேண்டியதானே? உங்கள் ஜெயலலிதா தானே அதை இன்னைக்கு சொல்ல உங்களுக்கு என்னத்துக்கு கசக்குது? அப்போ அந்த ஜாதி ஆணவம் தானே இன்னைக்கு சொல்கிறத மறுக்குது. பன்னீர்செல்வம் சொன்னார, ஜெயலலிதா அம்மையார் சொன்னாருன்னு இவங்களுக்கு மட்டும் சொல்லதுக்கு எது கசக்குது? ஜாதி ஆணவம் தானே அது? எடப்பாடி இன்னைக்கு அண்ணாமலையே சொல்லிட்டார, ஆதிக்க ஜாதி ஆணவத்தில் ரகசிய உறவுலாம் பேசுகிறாருன்னு. இல்லை, அதே ரகசிய உறவு தான் இப்போ திமுக பாஜகக்குள்ள இருக்கு. ஏன்னா அண்ணாமலையை முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கூப்பிடுறாரு. ராஜ்நாத் சிங் அவர் வெளிப்படையாக தானங்க நடக்கு. கள்ள உறவு இருக்குன்னு தான் இப்போ நீங்களும் சொல்றீங்க. வெளிப்படையா நடக்குங்க, வெளிப்படையா நடக்கு. பாஜக எங்க ஒரு 22 எம்பி இருக்கு, அதுக்கு மரியாதை கிடைக்குது. 0 எம்பி இல்லாத உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. கூந்தல் இருக்கவா அள்ளி முடிச்சிருக்கா, மொட்டை தலைக்கு என்னங்கிறதா அங்க கேள்வி. நீங்க சொல்லியிருந்தீங்க ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அப்ப மனம் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு, மனம் இல்லாத முதலமைச்சர் ராகுல் காந்தி அழைக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? ராகுல் காந்தி வாழ்த்துக்கு அவரு நன்றி தெரிவித்து சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்றாரு. அழைப்பு விடுக்கல. ஒரு அவங்க அப்பாவுடைய ஆமாங்க, அழைப்பு கொடுத்து. ஆமாங்க, காங்கிரஸுக்கு தான் திமுக தேவை. காங்கிரஸ் இஸ் அட் தி மெர்சி ஆஃப் டிஎம்கே. அப்ப எந்நேரமானாலும் காங்கிரஸை கை கழுவி விடலாம், திமுக கை கழுவி விட மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் கோ கண்ணி பண்ணுவாங்க, ஜெயித்த கூட்டணியை விட மாட்டாங்க. அண்ணன் தம்பி போல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற அவருக்கு அழைப்பு விடுக்கல அப்படிங்கிறது கேள்வி. அது என்ன செய்ய போறீங்க நீங்க? உண்ணாவிரதம் இருங்க, ஏன் அழைப்பு விடலன்னு. அதான் அழைப்பு விடல. காங்கிரஸ் சத்த மெர்சி ஆஃப் டிஎம்கே நான் சொல்லியாச்சு. திரும்ப பார்வை மாறும்போது அது அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது இல்ல. காங்கிரஸ் பக்கம் இருந்த பார்வை பாஜக பக்கம் திரும்புது. அது பேசிட்டு போறாங்க. நான் ஏன் கருத்தை சொல்றேன், திமுக அணி தொடரும். ஓகே, இப்போ அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டு அவசரமா ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. அந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடிவுகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எடப்பாடி கட்சி, அதிமுகங்கிறது எடப்பாடி கட்சி, அது பலகீனம் அடையும். 20% அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 15% குறையும். எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுக்கு 2026 கூட நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூளுரை ஏற்கிறாங்க. நம்ம சூளுரை ஏற்று வன்னியர் பெல்ட்டில் மட்டும்தானே ஏறினாங்க. மாம்பழத்தை மட்டும்தானே டெபாசிட் இழக்க செய்தாங்க. தாமரை டெபாசிட் இழந்துட்டாங்களே. தாமரை சின்னத்துக்கு முன்னாடி ரெட்டையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சின்னம் பலகீனமான சிம்பல் ஆகிட்ட. தாமரை மாம்பழத்தை தானே 9 தொகுதியில் 3வது தள்ளினாங்க. மாம்பழம் தொகுதியில் தானே அவங்க மாம்பழம் 2வது தொகுதியில் டெபாசிட்டை காப்பாற்றிக்கிட்டாங்க. ரெட்டையில் தாமரைக்கு முன்னாடி பல இடங்களில் 3வதும் டெபாசிட் இழந்தும் போயிட்ட. இல்லை, அப்போ அதிமுக 26 ஆட்சிக்கு வராது அப்படிங்கிறத நீங்களும் உறுதியாக தான் சொல்கிறீங்க. 15% வாக்குக்கு மேலே தாண்ட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சி ஆவாங்களா? எதிர்கட்சி 2வது பெரிய கட்சி அதிமுக தான் இருக்கும். திமுக அணிக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய கட்சி அதிமுக தான் இருக்கும். ஒரு அணியாக என்டிஏ மேலே போயிடும். இல்லை, இப்போது இந்த சாதி அரசியல் தான் அதிமுகவை கீழே இழுக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து?
ஆமாங்க. வன்னியரும் வெள்ளாள கொன்றும் ஆதிக்கம் பண்ணுறது பறையர்களுக்கும் செங்குந்தர்களுக்கும் கொங்கு வேளாளர் அல்லாதவர்களுக்கும் பிடிக்கலைங்க. அதான் சமூக உண்மை. நீ ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு களம் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உங்களை சொல்லலை, அப்படி பேசிகிட்டு இருக்கவங்கள சொல்கிறேன். இப்போ நீங்க சாதி அரசியலுங்கிறீங்க, அதே போல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பட்டியலத்தை சார்ந்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் போன்ற பொறுப்புகள்லாம் அதிமுக எல்லா கட்சியிலும் கொடுத்துருக்காங்கங்க. ஜெயலலிதா இருக்கும்போது இவங்கெல்லாம் அடிமையாக இருந்தாங்க. பாப்பாத்தி அசைக்க முடியாதனாலும் அடிமையாக இருந்தாங்க. நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு மரம்னாலும் அடிமையாக இருந்தாங்க. இப்போ பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கணும், அந்த இதில் ஐயர் நாடார் என்ன செய்ய முடியலாம் ஆணவமாக பேசும்போது மக்கள் அன்னைக்குள்ள அடிமைகள் இல்லை, இவங்க கட்சியாக மாறிட்டு வன்னியர் கட்சியாக கொங்கு வேளாளர் கட்சியாக மாறிட்டுன்னு மற்ற ஜாதிகள் எதிராக போகிறான். அது யதார்த்தம். பூத் வைஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம். யார் வேணாலும் என்கிட்ட உட்காருங்க, பூத் வைஸ் அனலைஸ் எடுத்து பார்ப்போம். நான் ஈரோடு கிழக்கிலே சொன்னோம்லாங்க, 60% கொங்கு வேளாளர் ஓட்டு போடும்போது 10% தான் பறையர் போட்டாங்க, 10% செங்குந்தரும் நாயுடு அருந்ததியர் போட்டாங்கன்னா அதுதான் நிலைமை. காரணம் எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்காரு சிவி சண்முகம். நான் வழக்கு சந்திக்க தயாராக இருக்கிறேன். இதை பேசலைன்னா எப்படி சமநீதி வரும்? ரெண்டு ஜாதி சமநீதி சூறையாட விட்டுருவோமா? விட மாட்டோம்ல. இப்போ பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகலாம் ஒன்று சேர்ந்தா அதிமுக ஆட்சி அமைக்குமா, இல்லை திரும்பவும் நீங்கள் சொல்லக்கூடிய 15-20% தானா? எங்க ஒன்று சேரதுக்கு எங்கெங்க யார் ஒன்று சேர யாருங்க சொல்கிறா? சசிகலா ஏன் பின்னாடி வாங்கங்காங்க? எடப்பாடி சசிகலா பின்னாடி போவாரா? சரி, இப்போ அதிமுக தங்களை இந்த விஷயத்தில் திருத்திக்கிட்டா அவங்களுக்கான வாய்ப்புகள் 26 இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நான் அப்படி ஒன்றும் சொல்லலைங்க. அங்கே லீடர் யாருங்க? சசிகலா லீடர் ஆசைப்படுறாங்க, பன்னீர் லீடர் ஆசைப்படுறாங்க, எடப்பாடி லீடர்ஷிப் விட மாட்டார். எப்படிங்க இணையும்? இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நீங்க தொண்டர்கள் இணையும் சொன்னா சந்தோஷப்படுவான். யார் தலைமை? சசிகலா எந்த தலைமையில வாங்கங்கிறாங்க. எல்லாரும் மீண்டும் என் காலில் உள்ள சொல்றாங்க. அன்னைக்கு காலில் விழுந்தீங்கல்ல, இன்னைக்கு விழுங்கிறாங்க. பன்னீர்செல்வம் அன்னைக்கு ரெட்டை தலைமையில, நான் இன்னைக்கு என் தலைமையில நான் பிடிப்பேங்கிறாரு. அப்போ எங்க இணைப்புக்கு எங்க இருக்குது? குழப்பங்கள் வருவது கட்சியில இயல்பு தானே சார்? கட்சி மீண்டெடுக்கக்கூடிய பணிகள்ல எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லிட்டேன்லாங்க, அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். 20% 2 ஜாதி கட்சியா போய் 15% குறையும் 2026. பொறுத்திருந்து பாருங்க. 2026 அதிமுகவுக்கானது கிடையாது. அதிமுக தான் 2வது பெரிய கட்சியா இருக்கும். பட் 20% 15% போயிடும். 2026 தேர்தலுக்கான பணிகளை கட்சிகள்லாம் தொடங்கிட்டாங்க. இப்போ விஜய் நாளைய தினம் கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறாரு. விஜயோடைய அரசியல் என்ட்ரி எப்படி இருக்கும் நீங்க? என்னோட கணிப்பு கமலஹாசன் வந்தபோது ரெட்டையில வாக்கு பாதிச்ச மாதிரி விஜய் வரும்போது ரெட்டையில வாக்கு பாதிக்கும். அப்பவும் இரட்டையில தான் பாதிக்கும். கண்டிப்பா. திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. திமுக பாதிப்பு இல்லை. விஜய் திமுகவின் எதிரின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் யாருக்கும் போகாது, விஜய் பக்கம் போகாது, அதிமுக பக்கம் போகாது. திமுக எங்க எதிர்ப்பு ஓட்டு வந்திருக்கு? திமுக மேல எதிர்ப்பே இல்லையா மக்களுக்கு? அது தேர்தல் முடிவுல தானே தெரியும். ஈரோடு கிழக்குல இருந்தே கடும் எதிர்ப்பு கடும்போது தான் உங்களை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ரிஃப்ளெக்ட் ஆகலையே. 26 தேர்தலில் கூட ஆகாதுன்றீங்க நீங்க. எங்க ரிஃப்ளெக்ட் ஆகலையே. இடைத்தேர்தல் ஓகே சார், ஒரே ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகலையே. பாராளுமன்ற தேர்தல் ஒரு மாதிரி இருக்கும், சட்டமன்ற தேர்தல் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல் அப்ப மாறாதுன்றது என்ன? அது ரிசல்ட்ல தான் தெரியும். விஜயோடைய அரசியல் என்ட்ரி எதிர்வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். விஜய் அரசியல் என்ட்ரி ரெட்டையிலே தான் பாதிக்கும். கமலஹாசன் ரெட்டையிலே பாதிச்சோம். இப்போ சீமான் விஜய் ஓகேன்னா நாங்கள் கை கோர்க்க ரெடியா இருக்கோங்கிறாங்க. சீமான் விஜய் போன்ற பெரிய கட்சிகள்லாம் ஒன்று சேரும் போது அந்த விஜய் பலமே நிரூபிக்கலங்க. விஜய் இன்னைக்கு 0% இருக்கிறாரு. 26 பலம் நிரூபிச்சாதான் அவருக்கு செல்வாக்கு, ரசிகர்களுடைய செல்வாக்கு. அது எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு சொல்லிட்டா மக்கள் செல்வாக்கு அஜித் இருக்கு, சூர்யாவுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன்ல ஓட்டா காட்டிட்டா நடிகர்களுடைய மக்கள் செல்வாக்கு வாக்கா மாறாது. மாறலாம். மாறதுக்கு முன்னே அது 0 தான். மாறினா அது எவ்வளவு மாறிச்சோ அது. சீமான் ஒரு புறம் 8% வாக்குகளை வச்சுட்டு தம்பி விஜயன் அழைப்பாரு, அவருடைய இதுக்காக நாங்க வெயிட் பண்றோம். சீமான் தெளிவா சொல்லிட்டாரு, விஜய்க்கு 30 சீட்டு தருவேன் சேருன்னு சொல்லிட்டாரு. விஜய் தான் அதுக்கு பதில் சொல்லணுங்கிறது சொல்லிட்டாரு. ஸோ அப்போ 2026 காலம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாருக்குமான போட்டியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். எடப்பாடி கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. என்டிஏ பலப்படும். சீமான் தனியா நிற்பார், விஜய் தனியா நிற்பார். 5 முனை போட்டி இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி.